தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் வந்து இப்படி பண்றது வந்து நான் கோமாளித்தனமா தான் பாக்குறேன். இன்னொன்னு தனிப்பட்ட அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. எத்தனையோ வழக்குகளை வந்து அவருக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. அதனால ஆக்கப்பூர்வமா அறிவுரைகள் வந்து அரசுக்கு வழங்கியிருக்கலாம், இல்ல அறிவுசார் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு தன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக மட்டுமே இது மாதிரி சாட்டியடி போராட்டம் ஒரு பிற்போக்குத்தனமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட மீடியா வெளிச்சம் வந்து கொஞ்சம் குறைவா இருந்துச்சு நான் உணர்றேன். தன்னோட மீடியா வெளிச்சத்தை வந்து பெரிதுபடுத்திக்கணுங்கிற காரணத்துக்காக இப்ப சாட்டியடி போராட்டம், நான் செருப்பு போட மாட்டேன், ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான செயல்களை செஞ்சு நம்ம மீடியா வெளிச்சத்தை பெறலாம், உங்களில் யார் சிறந்த கோமாளிங்கிற போட்டி தான் நடக்குதுங்கிற மாதிரி நான் பாக்குறேன். இன்னொன்னு முருகன்ட்ட போய் முறையிட போறேன், திமுக ஆட்சி அகற்ற வரைக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இதே மற்ற இயக்கமா இருந்தா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். என்னடா கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்கான்ட்டு. பிஜேபி மேல இருக்க தேசிய தலைவர்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி தான். மேலையும் சங்கிகள் தான், கீழையும் சங்கி கூட்டம் தான். எல்லாருக்கும் ஒன்றும் பெருசா தெரியாது. இதே யூபியில இந்த போராட்டம் நடந்திருந்தா ஃபேமஸ் ஆயிருக்கும். இதே மாதிரி அங்க ஒரு பையன் வந்து புகழ்ந்து பேசியிருப்பான், ஒரு புரட்சி நடந்துருச்சு, ரிவால்யூஷன் நடந்துருச்சுன்னு சொல்லியிருப்பான். தமிழ்நாட்டுல வந்து இந்த போராட்டத்தை வந்து மக்கள் சிரிப்பாங்க, ஒரு டைம் பாஸ் செய்தியா பார்த்துட்டு போவாங்க. விளையாட்டு செய்திகள் தான் இது.